மனிதனுடைய ஆயுள் நாட்கள் குறைந்து கொண்டே வந்தாலும் கூட தேவனுடைய பிள்ளைகள் சீக்கிரத்திலே மரிப்பது தேவனுடைய திட்டம் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாவத்தின் விளைவாக இன்றைக்கு மனுஷனுடைய ஆயுள் காலங்கள் குறைந்து கொண்டே வருகிறது. 930 வருஷம் இருக்கிறான் இல்லையா? இன்னொரு 930 வருஷம் இருக்கிறான். அப்புறம் 600, அப்புறம் 500, அப்புறம் 400, அப்படியே 250, அப்படி 175 ஆபிரகாம் அப்படி வந்துடுறாரு. அப்படி 120 ஆபிரகாம் இது மோசே வந்துடுறாரு இல்லையா? அப்படியே குறைந்து கொண்டே வருகிறது. இன்னைக்கு ஆவரேஜ் பாருங்க, சொல்றாங்க 60 வயசு தாண்டறதே பெருசா இருக்குது. சில நாடுகள் எல்லாம் கணக்கு எடுத்திருக்கிறாங்க. அவங்க நாடுகள்ல 40 வயசு யாருமே தாண்டறது இல்லையா? இன்னைக்கு இருக்கிறத சொல்றேன். ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க புள்ளி விவரமா எடுத்திருக்கிறாங்க. அதை இன்னைக்கு சொல்றேன் 2024 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த புள்ளி விவரங்கள். அவங்க நாட்டில் பாருங்க 35 வயசு 40 வயசுனாவே அவ்வளவுதான் அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறாங்க. இந்தியா எவ்வளவோ பரவாயில்ல போல 70-75 போயிடுறாங்க. சில ஆட்கள்லாம் 89-90 அப்படி போயிடுறாங்க. அன்னைக்கு ஒரு அம்மாவை குறித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்ம 250 வயசு தாண்டிட்டாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு போன மாசத்துல பாருங்க, அடே அப்பா ஆள் பார்க்க அப்படி இருக்கிறாங்க. 250 வயசு தாண்டிட்டாங்க, இருக்கிறாங்க, உயிரோட கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எங்க ஒரு தேசத்துல. அப்ப பாருங்க, பாவத்தின் விளைவாக மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் ஒருவேளை குறைந்து கொண்டே இருந்தாலும் கூட தேவனுடைய பிள்ளைகள் சீக்கிரத்திலே மரிப்பது தேவனுடைய திட்டம் கிடையவே கிடையாது. அவர்கள் நீடித்து வாழ்வதைத்தான் தேவன் விரும்புகிறார். அவர்கள் நீடித்து வாழ்வதுதான் தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. ஆமென். எனவேதான் சத்திய வேதம் திட்டமும் தெளிவுமாய் நமக்கு போதிக்கிறது. நீடித்த நாட்களால் நான் அவனை திருப்தியாக்குவேன், கழுகு சமானமாய் அவனுடைய வயது திரும்ப வாழ வயது போல ஆகும். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், உன் ஆயுசு நாட்களை நான் பூரணப்படுத்துவேன். என்னாலே உன் நாட்கள் என்ன செய்யும்? பெருகும். நீதிமொழியில பார்க்கிறோம், என்னாலே உன் நாட்கள் பெருகும், குறையும் கிடையாது, பெருகும். அப்ப நாட்கள் பெருக்கிக் கொள்ள முடியுமா? வருஷங்களை கூட்டிக் கொள்ள முடியுமா? கூட்டிக் கொள்ள முடியும். அதுக்கு சில வழிமுறைகள் எல்லாம் சத்தியவேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். தருகிறீங்களா? வாசிப்பாங்க வசனத்தை. சங்கீதம் 128:6. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை என்ன செய்வாய்? காண்பாய். சங்கீதம் 128:6. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை என்ன செய்வாய்? காண்பாய். பிள்ளைகளின் பிள்ளைகளை காணணும்னா எவ்வளவு வயசு வேணும்? 30 வயசு போதுமா? 40 வயசு போதுமா? 50 போதுமா? போதாது. பிள்ளைகளின் பிள்ளைகளை என்ன செய்வாய்? காண்பாய். ஆமென். அப்ப பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பதற்கு குறைஞ்சது 60 வயசு தாண்டி போயிட்டே இருக்கணும். ஆமென். அவங்க கல்யாணத்தை பார்க்கணும்னா அப்புறம் ஒரு 70 வயசு தாண்டணும். அப்புறம் அதோடைய குட்டியோட கல்யாணத்தை பார்க்கணும்னா 80-85 போயிட்டு இருக்கணும். அப்ப இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசம் செய்யணும். உலகத்துல பாருங்க, பாவத்தின் விளைவாக மனுஷனுடைய ஆயுசின் வருஷங்கள் உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒருவேளை குறைந்து கொண்டே வரலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படி கிடையவே கிடையாது. வெள்ளத்தின் மிகுதினாலே வெள்ளத்தின் மிகுதினாலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப 80 வயசு குறைஞ்சது, கூடுனது 120. எல்லாம் இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? வீட்டுக்கு போயிட்டீங்களா? குறைஞ்சது 80, கூடுனது 100. இல்ல பாஸ், அதையும் நான் தாண்ட விருப்பப்படுறேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம், ஒரு பிரச்சனை கிடையாது. கர்த்தருக்கு சந்தோஷம் தான். உங்க சரீரம் ஒத்து வந்துச்சு, போக முடியும்னா உங்க விசுவாசம், அதுக்கேற்ற உணவுகள், அதுக்கேற்ற சரியான தூக்கங்கள், அதுக்கேற்ற சரியான காரியங்கள் எல்லாத்தையும் சரியா பராமரிச்சீங்கன்னா தாராளமா என்ன செய்யலாம். கர்த்தருக்கு ஒரு பிரச்சனை கிடையவே கிடையாது. நீங்க 120 இருந்தாங்க, 190 இருந்தாங்க, அவருக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை கிடையவே கிடையாது. ஆனா பாருங்க, குறைஞ்சது 80 வந்துடணும். அது குறைஞ்சு கீழே என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. கூடுனது
120 அங்கிட்டு என்ன செய்யலாம், தாராளமா நீங்க போகலாம். ஆகவே இந்த உலகத்திலே பாவத்தின் விளைவாக மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் ஒருவேளை குறையலாம். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, குறைந்த வயதிலே மறிக்க கூடாது. அவர்கள் நீடித்து வாழ வேண்டும். அவர்கள் நீடித்து வாழ்வதுதான் தேவனுடைய சித்தமாக திட்டமாக இருக்கிறது. எனவே நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண வேண்டும் என்று யெகோவா ஈரே விரும்புகிறார். ஆமென். சொல்லுங்க, நான் என் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண வேண்டும் என்று யெகோவா ஈரே விரும்புகிறார். அந்த தலைப்பிள்ளையோட பிள்ளைய மட்டும் பார்க்க கூடாது. கடைசி பிள்ளை இருக்கு பாருங்க, அந்த பிள்ளையோட பிள்ளை என்ன செஞ்சிடணும் பார்த்துட்டு. சில ஆட்கள் அதில் திருப்தி அடைஞ்சிருவாங்க. மூத்த பிள்ளையோட பிள்ளைய பார்த்துட்டேன், இனி நான் போயிடுறேன். அப்புறம் அந்த கடைசி பிள்ளையோட பிள்ளைய பார்க்க வேணாம். இருக்கிறீங்களா? கடைசி பிள்ளையோடைய பிள்ளைய பார்க்க வேணாம். அதோட விசேஷத்தை பார்க்க வேணாம். அதோட விசேஷ ஃபங்க்ஷன்ல ஒரு சாப்பிட வேணாம். எல்லாம் இருக்கிறீங்களா? சில ஆட்கள் சீக்கிரம் போற மாதிரி ஐடியாவே இல்லை. சில ஆட்கள் சீக்கிரம் ஒரு துடிக்கிறாங்க. சீக்கிரம் போக வேணாம்னு நினைக்கிற ஆட்களை பாராட்டணும். அப்படியே சில ஆட்களா பாருங்க, என் பேத்தியோடைய விசேஷத்தை பார்த்துறையா அப்படின்வாங்க. ரைட், சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், பாராட்டுகள். வாங்க, கர்த்தர் விசுவாசத்தை கனம் பண்றாரு, உருவத்தை நிறைவேற்றுவா. ஆமென். ஆகவே யெகோவா ஈரே மனிதனுக்கு நீடிய ஆயுள் என்ன செய்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே இதுதான் உங்களை குறித்து தேவனுடைய திட்டமாகும். இதை விசுவாசியுங்கள். இவைகள் நிச்சயமாகவே உங்களுக்கு பங்கா என்ன செய்யும், மாறும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் சாக வேண்டும் என்று விரும்பக்கூடாது. ஆமென். காணாமே தேவனுடைய பிள்ளைகள் சாகணும் செய்யக்கூடாது, விரும்பவே கூடாது. கர்த்தருக்காக, அவருடைய நாம மகிமைக்காக இந்த பூமியிலே நீடித்து வாழ வேண்டும் என்று என்ன செய்ய வேண்டும், தீர்மானிக்க வேண்டும், விரும்ப வேண்டும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, சாக வேண்டும் என்று விரும்பாதீங்க. கர்த்தருக்காக, அவருடைய நாம மகிமைக்காக, அவருடைய திட்டத்துக்காக இன்னும் அநேக வருஷங்கள் பூமியிலே வாழ விரும்புங்கள், தீர்மானியுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர் நிச்சயமா அதை உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். ஆமென். அறிகிறீங்களா? துடிக்கப்படாது. ஆண்டவரே சீக்கிரம் எடுத்துக்கொள்ளும் ஐயா, நான் வந்துடுறேன். ரொம்ப டென்ஷன் ஏத்துறாங்க ஆண்டவரே, ரொம்ப நம்மளை போட்டு டார்ச்சர் படுத்துறாங்க ஆண்டவரே, எப்படி போய் தொலைகிறாங்க நீங்க பயலுங்க அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. சொல்ல ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். ஆமென். உப்பு போயிடுச்சுன்னா என்ன ஆகுது, உப்பை போட்டால் நல்லா இருக்கும். சாம்பார்ல, கறி குழம்புல உப்பு இல்லை என்ன பண்றது? கர்த்தர் உங்களை அந்த வீட்டுக்கு உப்பால வச்சிருக்கிறாரு. நீங்க போயிட்டீங்கன்னா அந்த குடும்பம், நீங்க போயிட்டீங்கன்னா அந்த ஊர் என்ன ஆகும், தெருவு என்ன ஆகும், அந்த பட்டணம் என்ன ஆகும், அந்த கிராமம் என்ன ஆகும்? அப்ப கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறதுடைய நோக்கம் என்ன, உப்பா இருப்பதற்காக. ஆமென். சுவை கொடுப்பதற்காக, ஒளி வீசுவதற்காக, இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. ஆமென். ஆகவே நீடிய ஆயுளை யெகோவா ஈரே நமக்கு என்ன செய்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணி